போர்க்கால அடிப்படையில் தாவேகா செய்ய வேண்டியது இந்த மின்வெட்டு பிரச்சனையை உடனடியாக முடிக்க வேண்டும். அப்படி இல்லையா ஏகப்பட்ட அவதூறுகள், கெட்ட பெயர்கள், அது இல்லாமல் சில நிர்வாக சீர்கேடுகள், இது எல்லாமே தாவேகாக்கும் கெட்ட பெயர், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவதி அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது. ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த மாதிரியான மின்வெட்டு இருக்குதுன்னு சொல்லி, அதுவும் குறிப்பாக சென்னை பகுதியில் தான் இந்த மின்வெட்டு அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு மே மாதமும் ஜூன் மாதமும் இப்படி வரும். ஆனால் இந்த தடவை கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பேட்டியெல்லாம் பார்க்கும்போது சம்திங் ஃபிஷ்ஷியாக இருக்குது. 800 கிலோ காப்பர் ஒயரை திருடிட்டாங்க, ஃபியூஸ் கேரியரெல்லாம் தூக்கிட்டு ஓடிடுறாங்கயா, இப்போ 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இப்படிங்கிற இந்த செய்திகளையும் பார்க்கும்போது சரிதான், திருட்டு புத்தி இருக்கக்கூடிய ஒரு கும்பல் இதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சாலுமே அதை உறுதியாக ப்ரூஃபாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் மீடியாவுக்கும் காண்பிக்க வேண்டிய பொறுப்பு இப்போதைய அமைச்சரான சிடி நிர்மல்குமார் அவர்களுக்கு இருக்கிறது. அமைச்சர், அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், மக்கள், இவங்க எல்லாரும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு முடிவு அப்படிங்கிறது கட்ட முடியும். பட் அவ்வளவு ஈஸியாக இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சில முக்கிய தகவலையும், குறிப்பாக அரசியலில் இப்போ என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறார். பல வருஷமாக ஓடி ரிப்பேர் ஆன என்ஜினை நாளைக்கே சரி பண்ணி கொடுப்பான்னு சொல்ல முடியாது, அதுக்கு கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த கால அவகாசம் 1 மாதம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி மக்கள் தரப்பிலிருந்தும் தாவேகாவை விமர்சனம் பண்ணக்கூடிய நபர்கள், திமுகவினுடைய ஆதரவாளர்கள், இவ்வளோ தப்பு நடக்குதே, இதெல்லாம் பற்றி பேச மாட்டிங்களா, இதை பற்றி பேச மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல எல்லாருக்குமே அவங்க மன அளவில் ப்ரெஷர் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அந்த ப்ரெஷர் எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக எங்களுக்கும் இருக்குது. அஸ் அ யூடியூபராக சில செய்திகளையும் ஏகப்பட்ட உண்மைகளையும் உங்ககிட்ட வந்து நான் சொல்லும்போது, இதை பற்றி இன்னும் பேசலே விக்கி, அதை பற்றி இன்னும் பேசலே விக்கிங்கிற அந்த ப்ரெஷரை நம்மக்கிட்ட கொடுத்து எப்படியாவது இதை பேச வச்சிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இங்கே நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. பட் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, சிஸ்டத்தை நம்ம புரிந்த அளவுக்கு மக்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். ஒரு சிஸ்டத்தை அவ்வளோ சீக்கிரமாக சரி பண்ணிட முடியுமா அப்படிங்கிறதுக்கு இந்த மின்சாரத்துறை அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு துறை. இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் பல வருடங்களாகவே அந்த சிஸ்டத்தை இயங்க வைக்கக்கூடிய நபர்கள் அவங்க தான். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஊழியராக இருக்கட்டும், மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர், அது கடைநிலை ஊழியராக இருந்தாலும் சரி, என்ஜினியர் லெவலில் இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க, பல வருஷமாக அதுக்குள்ளேயே இருந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த அனுபவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்தை மாற்றுகிறது, இல்லாட்டி ஒரு ஐடியாலஜி இன்னொரு ஐடியாலஜி மாற்றுது, ஒரு தலைவர் இன்னொரு தலைவர் ரீப்ளேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற நேரத்தில் இந்த ஊழியர்கள் இந்த சிஸ்டத்தை சரி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த சிஸ்டத்தை ரன் பண்ணி வச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்குன்னு ஒரு தொய்வு நிலை அப்படிங்கிறது உருவாகும். அதுதான் இப்போ மின்சாரத்துறையில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மேயர், துணை மேயர், நேற்றுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருநெல்வேலி மேயர் என்ன செஞ்சார், அவர் சேர்லேயே உட்காந்துக்கிட்டு நான் சோஃபாவில் உட்காந்துக்கிறேன்ப்பா, என் சேரில் உட்கார மாட்டேன், பின்னாடி முதல்வர் விஜய் அவர்களுடைய புகைப்படம் இருக்குது, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் மட்டும் இருந்தால் தான் அதில் உட்காருவேன் அப்படிலாம் சொல்லி அவர் ஒரு விதமான ஒரு சிஸ்டத்தை ரன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சில இடங்களில் நான் பார்த்தேன், மேயர், துணை மேயர் அவங்க எல்லாருமே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை கொண்டு வந்து இதை வச்சுட்டு தான் எங்களுக்கு இவர் தான் முதல்வர், அவர் முதல்வர் கிடையாது அப்படின்னு சொல்லி, இந்த அரசாங்கத்துக்குள்ள ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது இந்த சிஸ்டத்தை கவர்ன் பண்ணக்கூடிய ஒரு கவர்னிங் பாயிண்ட் மட்டும்தான். சரியா இந்த சிஸ்டம் இயங்குகிறதா, அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் வேலை செய்கிறாங்களா, அவங்களுக்கு சம்பளம் போகுதா, அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணி கொடுக்குறோமா, அவங்களுக்கான பிரச்சனைகள் என்ன, இதை சரிப்படுத்துறது தான் ஒரு கவர்மெண்ட் செய்யக்கூடிய வேலை. ஸோ இந்த சிஸ்டத்தை இயங்க வைக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்கள், இந்த அரசாங்க ஊழியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இதில் அவங்களுடைய தனிப்பட்ட விரோதத்தையும் சில இன்ஃப்ளூயன்சஸ் அப்படிங்கிறதையும் பயன்படுத்துகிறாங்க. இவ்வளோ நாள் திமுகக்காக வேலை செஞ்சுருப்பாங்க, திமுகவினுடைய முக்கியமான நபர்கள் இவங்களுக்கு தெரியுமா இருக்கும், அவங்க தோத்துட்டாங்களே, இவங்க நல்ல பேர் எடுத்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஒரு வெறுப்பு மனப்பான்மை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரும், எல்லா மனிதர்களுக்குள்ளுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வளர விடாமல் நம்ம மட்டுப்படுத்துகிறோம்னா நம்ம மனிதர்களாக இருப்போம், அதை வளர விட்டுட்டோம்னா நம்ம மிருகங்களாக மாறிவிடுவோம், அம்பிட்டு தான். ஸோ இந்த ஒரு நிலைமையில் இப்போ யார் ரொம்ப பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்காங்க, இந்த மின்சாரத்துறை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் சில ஏரியாக்கள்லாம் நம்ம பார்க்கும்போது எங்கேயுமே இந்த லஞ்சம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதிகமானால் நம்ம தெரியும், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறதுலேயே ஊழல் 397 கோடி இப்போ சிபிஐ விசாரணை நடத்த போகிறாங்க, சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயரும் அடிபட்டுருக்கு, சீக்கிரமாக ஒரு விக்கெட் விழும் அப்படின்னு சொல்லி தாவேகாக்காரங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால்
அவர் மட்டும்தான் அதில் குற்றவாளியான்னு கேட்டால் கிடையாது. அவரே குற்றம் செய்கிறாரு, நாம ஏன் குற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஹைரார்கி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹைரார்கியில் மேலேருந்து கீழே வர இந்த தப்பு 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 செஞ்சு 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 பழக்கப்பட்டவங்க இருப்பாங்க. இப்படி பழக்கப்பட்டவங்களை உடனடியாக திருத்துறது அப்படிங்கிறதுலாம் படம் கிடையாது, அதெல்லாம் முடியவும் முடியாது. அது மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த பிரச்சனையை முடிக்க முடியும். ஒரே நல்ல குடும்பம் எல்லாம் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க ஹாப்பியாக இருக்கலாம்னா நடக்கவே நடக்காது. ஸோ இங்கே இந்த சிஸ்டத்தை ரன் பண்ணக்கூடிய இந்த ஊழியர்கள் வேணுமனே சில நேரங்களில், அது மின்சாரத்துறை அமைச்சரும் சொல்கிறார், சில இடங்களில் ஒரே மாதிரியான பேட்டர்ன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. உடனே கரண்ட் போகுது, ஒரு கரெக்டாக மக்களுக்கு எப்போ தேவை, ஒரு விடிய காலையில் ஒரு 3 மணி இல்லாட்டி 2 மணிலேருந்து ஒரு 5 மணி வரை, அப்போ தானே எல்லாருமே டீப் ஸ்லீப்பில் இருப்போம். அந்த டீப் ஸ்லீப்பு வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி டே ஃபுல்லாகவே போயிடும். அந்த விடிய காலையில் ஒரு 2 மணிலேருந்து 6-7 மணி வரை தூங்குற தூக்கத்தை கெடுக்கிறதுக்குனே சில பேர் என்ன செய்கிறாங்களாம், அவங்க மின்சாரத்தை துண்டிக்கிறார்கள், ஃபியூஸ் கேரியர் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிடுறாங்க, காப்பர் ஒயரை திருடிட்டு போயிடுறாங்க, இப்படின்னு சொல்கிற பல விஷயங்கள். நேற்று பார்த்தா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அங்கே தீப்பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது, கிட்ட இருக்கக்கூடிய ஆட்டோவும், அதுவும் முதல்வர் அவர்களுடைய அந்த தொகுதியிலே நடந்திருக்கு அப்படிலாம் சொல்கிறத பார்க்கும்போது, அப்போ இந்த பேட்டர்னை செய்யக்கூடியது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது. அப்போ தாவேக்கா என்ன செய்யணும் தெரியுதில்ல, இந்த பிரச்சனை இருக்குது, மக்கள் அவதிப்படுறாங்கன்னு தெரியல, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறத போர்க்கால அடிப்படையில் சரிப்படுத்துங்க. அப்படி சரிப்படுத்தலைன்னா மக்கள் அவதியுற்று ஒரு கட்டத்தில் மக்கள் வெறுப்படைந்து விடுவார்கள். அவங்களுடைய தூக்கம் அங்கே போகுது. ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, அங்கே இந்த கரண்ட் இப்படி போய் வர்றதுனால என்னுடைய ஃப்ரிட்ஜு போயிடுச்சு, அந்த ஃப்ரிட்ஜை நீ தருவியா? மின்சார ஊழியரிடம் அங்கே கேட்குறாங்க. அவங்களால கொடுக்க முடியுமா? ஃப்ரிட்ஜு போகிறது ஓகே, அடுத்ததாக இதே மாதிரி பல எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பாதிப்படையும். ஒரு நாள் நாங்கள் கரண்ட் பில்லை ஒரு கெட்டவில்லை அப்படின்னா நீங்கள் ஃபியூஸை பிடுங்கிறதுக்கு வரீங்கல்ல, அப்போ இவ்வளோ நேரம் எங்களுக்கு நீங்கள் கரண்ட் தராமல் இருக்கீங்கல்ல, அப்போ இதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது? அப்போ அதிகாரிகள் செய்தால் தவறு கிடையாது, மக்கள் கரண்ட் பில்லை கட்டலைன்னா ஃபியூஸை உருவிட்டு போயிடுறீங்க. அப்போ அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுக்கு இங்கே தண்டனை என்ன, மக்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன? இதை அரசாங்கமும் நம்முடைய நீதித்துறையும் சரியாக கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அதிகாரிகள் ரொம்ப சுலபமாக தவறு பண்ணிட்டு போயிடுறாங்க. மக்களாகிய நாங்கள் ஏதாவது தவறு பண்ணிட்டோன்னா அதிகாரிகள் எங்களை கண்டிக்கிறாங்க, அதிகாரிகள் எங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நான் பேங்க் பேலன்ஸ் அப்படிங்கிறத சரியாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு சொல்லி என் காசு எடுத்துடுறீங்க. என்னுடைய வங்கிக்கு நான் ஒரு சேவைக்காக போகும்போது என்னை வெயிட் பண்ண வைக்கக்கூடிய அதிகாரியை நான் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி. மின்சாரத்துறையில் இதே மாதிரியான ஒரு கேள்வி, பத்திரப்பதிவில் இதே மாதிரி ஒரு கேள்வி, குடிநீர் சரியாக வழங்காத அதிகாரிகள் அந்த அதிகாரிகள் மீது என்ன ஆக்ஷனை எங்களால் எடுக்க முடியும்? அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டத்தை சரிப்படுத்தணும்னா இந்த மாதிரியான அதிகாரிகள், இந்த அதிகாரிகளுக்கு உத்தரவு போடக்கூடிய மேல் அதிகாரிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்களெல்லாம் சரிப்படுத்தினாலே போதும். அப்போ இது தாவேக அரசாங்கம் இப்போவே சரிப்படுத்தலைன்னா நான் சீரியஸாக சொல்கிறேன், மக்கள் கோபம் அடைவார்கள். மக்கள் கோபம் அடைவதற்கான 100% அவங்களுக்கு அதிகாரமும் இருக்குது. அவங்க அதுக்கான சாலிட் எவிடன்ஸ் நாங்கள் தூங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை எப்படி நீங்கள் சரி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஒரே பேட்டர்னாக இருக்குன்னா அந்த பேட்டர்னுக்கு காரணம் என்ன? அதே நேரத்தில் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்கிறாரு, இல்லை மின்மாற்றி அப்படிங்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்குது, ஓவர்லோடு அப்படிங்கிறது இழுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இங்கேருந்து மின்சாரத்தை கடன் வாங்கிட்டு போகிற பக்கத்து மாநிலங்களெல்லாம் இந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் சென்னை உட்பட சில ஏரியாக்கள், ஒரு சில கட்சிகள் ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய வாய்ப்புகள் எல்லாமே இழந்த பகுதிகளில் மறுபடியும் அதிகமாக மின்வெட்டுக்கு உட்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு கன்சர்ன் தான். சரி, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாரு, இப்போதைய தாவேக ஆட்சி சிறப்பாக உள்ளது, தற்போதைய மின்வெட்டுக்கு திமுக ஆட்சியே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஸோ திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்மளால் டோட்டலாக சொல்கிறதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம டீம் கிடையாது. ஸோ சாலிடான ப்ரூஃப் இல்லாமல் அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி தப்பிப்பதற்கு வேண்டும் என்றால் இப்போ திமுகவினுடைய பெயரை இழுக்கலாம். ஆனால் இங்கே தாவேகாவினுடைய அரசாங்கம் ஆட்சி அமைத்து 1 மாதம் ஆன பிறகும் கூட கருப்பாடுகளை நம்மளால் களம் காண முடியவில்லை என்றால் அது அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தினுடைய தோல்வியாக மாறிவிடும். அடுத்ததா 3 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துடும், 6 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துடும், அடுத்ததான் நம்முடைய ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி இங்கே திமுகவினுடைய தலைவர்கள், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இதை சவுக்கு சங்கர் அவர்கள் கேட்குறாங்க, ஏங்க மறுபடியும் எலெக்ஷன் நடந்து அதுக்கான செலவு எங்களுக்குள்ளே வந்து நாங்கள் மறுபடியும் ரொம்ப பெரிய அளவில் கடனாளியாக மாற வேண்டும், அப்படி இருந்தாலுமே தாவேகா பக்கம் தான் எல்லா மனிதர்களும் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, நீங்கள் எப்படி வெற்றி பெறுவீர்கள்? சும்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக புலம்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரை வெளுத்து வாங்குறாரு. அதே நேரத்தில் அதிமுகவுக்கும் தேவையில்லாத, அதிமுகவில் இப்போ கட்சியே கிடையாது, இப்போ எலும்புக்கூடு மட்டும்தான் இருக்குது, அப்படி இருந்தும் அதிமுக இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களே, மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். சவுக்கு சங்கர் அவர்கள் பேசுகிறதுல எல்லாத்துலேயுமே நமக்கு உடன்பாடு இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னும்
குறிப்பாக சில வெளிமாநிலங்கள்லேருந்து சில நபர்கள் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சில சோர்ஸ் அவருக்கு கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமும் உளவுத்துறையும் கொஞ்சமாக அதை பார்க்க வேண்டும் என்பது எல்லோருடைய ஒரு கருத்து. ஏன்னா ரொம்ப போல்டாக பேசின சில மனிதர்கள் அவரும் ஒருத்தர். அப்படி அது ஆளும் கட்சி எதிர்கட்சி அப்படின்லாம் இல்லாமல் அந்த நேரத்தில் மக்களுக்கு சில இடங்களில் முக்கியமான சில விஷயங்களை பகிர்ந்த நபர்களில் சவுக்கு சங்கர் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அதே மாதிரி அந்த பிரச்சனைகள் வரும்போது அவர் பக்கமும் நியாயமும் இருக்கும், அவர் பக்கம் நிறைய பிரச்சனைகளும் இருக்கும், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நியாயமுடன் இருக்கக்கூடிய சில கோரிக்கைகளை இங்கே இருக்கக்கூடிய இப்போதைய அரசாங்கம் செவிசாய்க்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்று ஃபுல்லாக டிஎம்கேனுடைய ஐடி விங் உட்பட நிறைய பேர் பரப்புன ஒரே ஒரு பொய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஜான் ப்ரூட்டோ அவர்கள் வந்து இன்னைக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். ஜான் ப்ரூட்டோ வேறு யாருமே கிடையாது, ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய அம்மா இருக்காங்களா, அவங்களுடைய சகோதரர். ஸோ பாருங்க, ஒரு குடும்பமே போதைப் பொருளை தான் கடத்திட்டு இருக்கு. இந்த பாருங்க, ஜான் ப்ரூட்டோவினுடைய பெயர் அடிபட்டிருக்கு, ஒரு எஃப்ஐஆரில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள். இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் நிறைய கொத்தூஸ் என்னுடைய டிஎம்லலாம் வந்து நாட் ஓன்லி கொத்தூஸ், ஒரு நடுநிலையா இல்லாட்டி திமுக தாவேக்கா எதுவுமே வேணாம், இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டியக்கூடிய நபர்கள் கூட விக்கி இதை பற்றி பேச மாட்டே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நேற்றே ஒரு டவுட் இருந்துச்சு, ஓகே இது ஏதோ ஒரு, ஏன்னா ஒரே மாதிரி டூல் கிட் இயங்குகிறது. டிஎம்கே ஐடிவிங்கினுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே ஒரு செய்தி வருது, அந்த செய்தி வந்த கொஞ்சம் நேரத்திலேயே அடுத்ததாக கொஞ்சம் பேர் இதை ஷேர் பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் அடுத்தடுத்த கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஜான் ப்ரூட்டோ பற்றி ஒரு பெரிய ஆர்டிக்கல் ஒரு நபர் எழுதுறாரு, ஒரு முக்கியமான ஊடகவியலாளர் அதை பற்றி டிவி டிபேட்டில் வைக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே சம்திங் இதுக்கு பின்னாடி உண்மையோ பொய்யோ அதை தெரிந்து கொண்ட பிறகு அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தோம். இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த ஜான் ப்ரூட்டோ நான் கிடையாதுன்னு சொல்லி அவரே வந்து என்ன செய்கிறாரு, இங்கே எல்லா தொலைக்காட்சி முன்னாடியும் நியூஸ் மீடியா முன்னாடி வந்து அவருடைய எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறார். சன் டிவிக்காரங்க இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஜான் ப்ரூட்டோ பாருங்கள் போதை கடத்தல் ஆதவ அர்ஜுனா இதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அவங்க சன் டிவி ஒரு செய்தி ஒரு நியூஸ் கார்டெல்லாம் விட்டு பயங்கரமாக வைரல் பண்ணுறாங்க, தலைப்புச் செய்தியாகவே மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியாக பார்த்தா ஜான் ப்ரூட்டோ நான் கிடையாதுன்னு சொன்ன உடனே சன் டிவியினுடைய அந்த ட்வீட்லாம் எடுத்து பார்க்கும்போது அதெல்லாம் டிலீட் பண்ணிடுறாங்க. ஸோ மக்கள் மத்தியில் இந்த பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஊடகத்தை என்ன செய்வது? தாவேக அரசாங்கம் இதுக்கு பதில் சொல்லட்டும். இதே நேரத்தில் ஒரு யூடியூபர் இதை பற்றி பேசியிருந்தானா அவனை அரெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, மக்கள் முன்னாடி நீங்கள் பதட்டத்தை ஏற்படுத்திங்க. ஊடகம் இந்த தப்பை செய்து இந்த ஊடகத்துக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க? அப்போ இங்கே 2 பேர் செய்யக்கூடிய தவறுகள் மன்னிக்கப்படுகின்றனவா, இல்லை அவனை எவ்வளோ வேணாலும் தவறு செய்யலாம், அதை பற்றி நம்ம கேள்வியே கேட்கக்கூடாது, இதுதான் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்ந்துட்டு போகுவா? ஒன்று, அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு மக்களாகிய நாங்கள் எங்களுக்கு தண்டனை கிடைக்கும் போது நாங்கள் எப்படி திருப்பி அரசு அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுப்பது, இல்லாட்டி அதற்கான வழிமுறைகள் என்ன? அடுத்ததாக இந்த ஊடகம் செய்யக்கூடிய பித்தலாட்டங்கள், இதில் எப்படி நாங்கள் மாட்டிக்கிறோம், மக்கள் மாட்டிக்கிறாங்க, மக்கள் இந்த ஊடகத்தினுடைய செய்தியை பார்த்து அவங்களும் சில செய்திகளை சில நண்பர்களை பகைவர்களாக மாற்றிக்கொள்கிறார்கள். பத்தியா ஆள் இப்படி செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி. இதுக்கெல்லாம் என்னங்க ஒரு எண்டு கார்டே கிடையாதா? நார்மலாக இந்த 2 பிரச்சனையை கலைந்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சிஸ்டம் சரியாக ரன் ஆகுமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறார்களா என்று. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.